This sermon, God Keeps His Word, was delivered on Sunday evening, January 20th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். I heard one of the famous teachers a few evenings ago said, "Where did you get your Bible?" I suppose that it was God taking a notion to write you a Bible up in heaven and give it to some little angels, and they come down through the quarters of heaven and presented it to you people. ஒரு சில சாயங்காலங்களுக்கு முன்னர் பெயர் பெற்ற உபதேசியார்களில் ஒருவருடைய பேச்சை கேட்டேன். அதில், நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எங்கிருந்து பெற்றீர்கள்? தேவன் ஒரு நோக்கம் கொண்டவராய் இருந்து பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு வேதாகமத்தை எழுதி அதை ஏதோ ஒரு சிறிய தூதர்களிடத்தில் கொடுக்க, அவர்கள் அதை பரலோகத்தின் தாழ்வாரங்களினூடாக கீழே வந்து ஜனங்களாகிய உங்களுக்கு அதை வழங்கினர் என்று நான் நினைக்கிறேன் என்றார். And said that no one could live the teaching of the Bible, and it wasn't exactly authentic. And they claimed to be the first beginning of church. அதாவது வேதாகமத்தின் உபதேசத்தில் ஒருவராலும் ஜீவிக்க முடியாது, அது ஒன்றும் சரியாக அப்படியே நம்பத்தக்கதல்ல என்றார். முதலாவது சபையின் துவக்கமாய் இருக்க அவர்கள் உரிமை கோருகிறார்கள். Now those people, now they go to that church, are men and women like we are, and they love and eat and drink. And is there any way to stop it? Not when the Bible says it's going to be this way. And it's right. இப்பொழுது அந்த சபைக்கு போகின்ற அந்த ஜனங்கள் நம்மை போன்ற புருஷர்களும் ஸ்திரீகளுமாயிருக்கிறார்கள். அவர்கள் நேசிக்கிறார்கள், புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள். அதை நிறுத்த அங்கே ஏதாவது வழி இருக்கிறதா? வேதாகமும் அது இந்த வழியா இருக்க போகிறது என்று கூறுவதனால் அல்ல, அது சரியா இருக்கிறது. But to encourage you that I want to make myself clear and plain that I believe that this is God's full, infallible, unadulterated word, that nothing can be added to or taken from it. It's God's complete program of His church. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்த நான் என்னையே தெளிவுபடுத்தி வெளிப்படையாக்க நான் விரும்புகிறேன். அதாவது, நான் இதை தேவனுடைய முழுமையான, தவறாத, கலப்படம் செய்யப்படாத வார்த்தை என்றும் அதனோடு ஒன்றும் கூட்டப்படவோ அல்லது அதிலிருந்து எடுக்கப்படவோ கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். அது அவருடைய சபையின் முழுமையான தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. No other foundation can any man build but that which has already been laid. You see it? Amen. That's why I believe in the infallibility of the Word of God. ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறெந்த அஸ்திபாரத்தையும் எந்த மனிதனாலும் கட்ட முடியாது. உங்களுக்கு அது புரிகின்றதா? அந்த காரணத்தினால் தான் தேவனுடைய வார்த்தையின் தவறாத தன்மையை நான் விசுவாசிக்கிறேன். I said to one of those people, "Where did you say this Bible was?" Your church. Your church wrote this Bible. Yes, our saints wrote the Bible. அந்த ஜனங்களில் ஒருவரிடத்தில் நான், இந்த வேதம் எங்கிருந்தது என்று நீங்களும் உங்களுடைய சபையும் கூறுகிறீர்கள், உங்களுடைய சபை இந்த வேதத்தை எழுதினதா என்றேன். ஆம், எங்களுடைய பரிசுத்தவான்கள் இந்த வேதாகமத்தை எழுதினார்கள் என்றார். I said, "Then why has it thus been taken that you are so much different today from this Bible?" நான் அதற்கு, அப்படியானால் அதை ஏன் இந்த விதமாக எடுத்துக்கொண்டீர்கள்? இன்றைக்கு நீங்கள் இந்த வேதத்திலிருந்து அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறீர்களே என்றேன். Well, he said, "You see, that man lived in one age. We live in another age." அவர், நல்லது, நீங்கள் பாருங்கள், அவர்கள் ஒரு காலத்தில் ஜீவித்தார்கள், நாமோ இன்னொரு காலத்தில் ஜீவிக்கிறோம் என்றார். But I said, God
lived in all age. And the Bible, if it's inspired, it's the infallible God who wrote the Bible. Amen. And He said in His Word that heavens and earth would pass away, but His Word should never pass away. ஆனால் தேவன் எல்லா காலத்திலும் ஜீவித்தார் மற்றும் வேதாகமம் அது ஆவியினால் ஏவப்பட்டதானால் அது தவற முடியாத தேவனால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் அவர் வானங்களும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று கூறினாரே என்று. Now, it is most alarming to the man who had never thought to see these things approaching, but if you only knew it's only a fulfilling of the Scripture. இப்பொழுது அணுகிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்களை காண்பதற்கு ஒருபோதும் நினைத்திராத மனிதர்களுக்கு இது மிகவும் எச்சரிப்பாயிருக்கிறது. ஆனால் நீங்கள் மாத்திரம் அறிந்திருந்தால் அது வெறுமன வேத வார்த்தைகளின் நிறைவேறுதலாய் மாத்திரமே இருக்கிறது. And as bad as I hate to say this in America, and all the fantastics and things that we've got in the so-called religious moves today, not degrading them, God's people dwell in them. இதை அமெரிக்காவில் கூற நான் அவ்வளவாய் வெறுக்கிறேன். மற்றும் நம்முடைய மதவெறித்தனங்களும் மார்க்க சம்பந்தமான அசைவுகள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற காரியங்களுமே அவைகளை தரைக்குறைவாக்கவில்லை. தேவனுடைய ஜனங்கள் அவைகளில் வாசமாயிருக்கிறார்கள். But I wish to say this, that it has come to America who has taken away and got away both Catholic and Protestant from the teaching of the Word, and they have adopted a system. ஆனால் நான் இதை கூற விரும்புகிறேன். அதாவது அது அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறது. கத்தோலிக்கரும் புராட்டஸ்டன்டாரும் இருவருமே வார்த்தையின் உபதேசத்திலிருந்து எடுத்து போட்டுவிட்டு விலகி போய்விட்டார்கள். அவர்கள் ஒரு ஒழுங்குமுறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டனர். And this system is an intellectual system that presents a glamour in the stead of the Word. And American people fall for glamour. இந்த ஒழுங்குமுறை ஒரு அறிவினாலான ஒழுங்குமுறையாயிருந்து வார்த்தைக்கு பதிலாக ஒரு வசீகரத்தை அளிக்கிறது. அமெரிக்க ஜனங்கள் வசீகரத்திற்காக விழுந்து போகிறார்கள். The American people has become a place to a worship of goddess. I have the deepest and highest respect for women. ஒரு தேவதையை ஆராதிக்கின்ற நிலைமைக்கு அமெரிக்க ஜனங்களாகிவிட்டனர். பெண்களுக்கான ஆழ்ந்ததும் மற்றும் உயர்வான மரியாதைகளை நான் உடையவனாயிருக்கிறேன். My mother is one, and my wife, and I have young daughters. And a woman that keeps her place and is a lady. There is nothing any more precious outside of salvation to our nation than a real woman. என் தாயார் ஒருவளாயும் மற்றும் என் மனைவி ஒருவளாயும் மற்றும் எனக்கு வாலிபமான குமாரத்திகள் இருக்கின்றனர். தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு ஸ்திரீ ஒரு சீமாட்டியாக இருக்கிறாள். ஒரு உண்மையான ஸ்திரீயை காட்டிலும் நம்முடைய தேசத்திற்கு ரட்சிப்புக்கு புறம்பாக வெளியேறப்பட்ட ஏதும் அங்கே ஒன்றுமே இல்லை. But when it comes to a place to worship women, then you're out of the Bible plan. There's no plan in the Bible for us to worship any woman. Mary or Saint Cecilia, there's not one step to Scripture for it, and contrary, it's against such. ஆனால் ஸ்திரீகளை ஆராதிப்பது என்ற ஒரு நிலைமைக்கு அது வருகையில் அப்பொழுது நீங்கள் வேதாகமத்தின் திட்டத்திற்கு புறம்பே இருக்கிறீர்கள். வேதத்தில் ஒரு ஸ்திரீயை, ஒரு மரியாளை அல்லது ஒரு பரிசுத்தவாட்டி சிசிலியாவை நாம் ஆராதிப்பதற்கு அங்கே ஏதும் திட்டமே கிடையாது. அதற்கு ஒரு துளி வேத வார்த்தை கூட அங்கே இல்லை. அப்படிப்பட்ட காரியத்திற்கு அது எதிராக முரணாக இருக்கிறது. Then why was it, if this was the beginning, these who walk with Christ and wrote by inspiration, you think I would take any other man's word for it?
No, sir, this is God's eternal word. Amen. அப்படியானால் அது ஏன் இருந்தது? இதுதான் துவக்கமாய் இருந்தால் கிறிஸ்துவோடு கூட நடந்தவர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். அதற்காக நான் வேறு எந்த மனிதனுடைய வார்த்தையாவது நான் எடுத்துக்கொள்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை ஐயா, இது தேவனுடைய நித்திய வார்த்தையாயிருக்கிறது. Now the minister or the priest who spoke to me, he said God is in his church. I said God is in his word. இப்பொழுது ஊழியக்காரன் இல்லை ஆசாரியன் என்னிடத்தில் பேசி அவன் தேவன் அவருடைய சபையில் இருக்கிறார் என்றான். நான் தேவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிறார் என்றேன். God is in his word. The Bible says, in the beginning was the word, and the word was with God, and the word was God. Amen. And the word was made flesh and dwelt among us. God is in his word. தேவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிறார். வேதமோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் செய்தது என்று கூறியுள்ளது. தேவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிறார். Now, notice, in the Old Testament they had two ways of understanding a message to be correct. That when a prophet prophesied, or a dreamer dreamed a dream, they told that before the breastplate of Aaron. இப்பொழுது கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டில் செய்தியானது சரியாய் இருப்பதை அறிந்து கொள்ள அங்கே இரண்டு வழிகள் அவர்களுக்கு இருந்தது. அதாவது ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அல்லது ஒரு சொப்பனக்காரன் ஒரு சொப்பனத்தை கண்டபோது அவர்கள் அதை ஆரோனின் மார்பகத்துக்கு முன்பாக கூறினர். The breastplate of Aaron had the 12 patriarchs' birthstones in this breastplate. He wore it on his bosom to show that he was a high priest of the 12 tribes of Israel. அந்த ஆரோனின் மார்பதக்கம் 12 கோத்திர பிதாக்களினுடைய பிறப்பு கற்கள் இந்த மார்பகத்தில் இருந்தன. அவன் அந்த 12 இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரதான ஆசாரியனாய் இருந்தான் என்பதை காட்டுவதற்கு அவன் அதை அவனுடைய மார்பின் மேல் அணிந்திருந்தான். And when they were speaking this vision or telling this dream, and if God vindicated it, there was a supernatural light came around on this Urim Thummim and vindicated that that message was true. அவர்கள் இந்த தரிசனத்தை பேசிக் கொண்டிருக்கையில் அல்லது இந்த சொப்பனத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் அதை ரூபகாரப்படுத்தி இருந்தால் அங்கே ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி இந்த ஊரின் தும்மின் மேல் சுற்றி வந்து அந்த செய்தியை உண்மை என்று ரூபகாரப்படுத்தினது. No matter how realistic it seemed, no matter how well it seemed to be fitted together with the times, if the supernatural light on the Urim Thummim did not flash, it was rejected because God was not in it. அது எவ்வளவுதான் தத்ரூபமாய் காணப்பட்டாலும் கவலை இல்லை. காலத்தோடு அது எவ்வளவு நன்றாய் ஒன்று சேர்ந்ததாய் காணப்பட்டாலும் கவலை இல்லை. ஊரின் தும்மின் மேல் அந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி பிரகாசிக்கவில்லை என்றால் அது நிராகரிக்கப்பட்டது. ஏனென்றால் தேவன் அதற்குள்ளாக இல்லை. And I say today, oh, I want you to hear any message, regardless if it's from priest, from preacher, from prophet, from anything else, any man. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். ஆசாரியனிடத்திலிருந்தோ பிரசங்கினிடத்திலிருந்தோ தீர்க்கதரிசியினிடத்திலிருந்தோ வேறெந்த காரியத்திலிருந்தோ எந்த மனிதனிடத்திலும் இருந்த எந்த செய்தியையும் அது மதிப்பிட்டது. No matter how spiritual, what his office is, what he has done, if he's raised the dead, if he's healed the sick, if he's the Archbishop of Canterbury, if he's the Pope of Rome, if he is the head of any great denomination. எவ்வளவுதான் ஆவிக்குரிய பிரகாரமாய் இருந்தாலும் அவனுடைய அலுவல் என்னவாய் இருந்தாலும் அவன் என்ன செய்திருந்தாலும் அவன் மரித்தோரை எழுப்பியிருந்தாலும் அவன் வியாதியஸ்தரை சுகப்படுத்தியிருந்தாலும் அவன் ஒரு கேண்டர்பரியின் பிரதான பேராயராய் இருந்தாலும் அவன் ரோமாபுரியின் போப்பாக இருந்தாலும் அவன் எந்த மகத்தான ஸ்தாபனத்தின் தலைவராய் இருந்தாலும் கவலை இல்லை. No matter how spiritual, though he has spoke with tongues, though he danced in the spirit, though he has preached the gospel, no matter what he has done, if his message doesn't come out of the Bible, it's wrong.
எவ்வளவு ஆவிக்குரிய பிரகாரமாயிருந்தாலும், அவன் அந்நிய பாஷைகளில் பேசியிருந்தாலும், அவன் ஆவியில் நடனமாடி இருந்தாலும், அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருந்தாலும் கவலையில்லை. அவன் என்னதான் செய்திருந்தாலும் அவனுடைய செய்தியானது வேதாகமத்திலிருந்து வெளியே வரவில்லை என்றால் அது தவறாக இருக்கிறது. இது தேவனுடைய ஊரின் தும்மியுமாயிருக்கிறது. When the Bible was completed, the angel came down and was talking to John. வேதாகமம் முடிக்கப்பட்ட பொழுது தூதன் கீழே இறங்கி வந்து யோவானிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். Then Jesus come himself, said, I, Jesus, sent my angel to testify these things. And now, close this book, but don't seal it. For whosoever shall take anything out of it or add anything to it. That's God's word. அப்பொழுது இயேசு வந்து அவர்தாமே, இயேசுவாகிய நான் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படி என் தூதனை அனுப்பினேன். இப்பொழுது இந்த புத்தகத்தை மூடு, ஆனால் அதை முத்திரிக்காதே. யாராயிருந்தாலும் இதிலிருந்து ஏதாவது காரியத்தை வெளியே எடுத்தாலும் அல்லது எதையாவது கூட்டினாலும் என்றார். அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. Paul, in cooperating with the Spirit, said if an angel from heaven, not an archbishop, not a pope, not a cardinal, but if an angel from heaven brought any other message than what this is here, let him be to you accursed. பவுல் ஆவியானவரோடு ஒத்துழைத்துக் கொண்டு வானத்திலிருந்து வந்த தூதனாவது ஒரு பிரதான பேராயர் அல்ல, ஒரு போப் அல்ல, ஒரு துணை போப்பாண்டவரோ அல்ல, ஆனால் வானத்திலிருந்து வந்த ஒரு தூதன் இங்கிருக்கிறதை தவிர வேறெந்த செய்தியையாவது கொண்டு வந்தால் அவன் உங்களுக்கு சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றார். But now we are fixing, as years ago by the Holy Spirit, I've always told you before, when Hitler and Mussolini erased, I said it'll all heap up, communism will take the whole thing and come down from the north. ஆனால் இப்பொழுது நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். வருடங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரால் முன்னதாகவே நான் உங்களிடம் எப்பொழுதுமே கூறியிருக்கிறேன், ஹிட்லரும் முசோலினியும் எழும்பின போது நான் இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கும் கம்யூனிசம் முழு காரியத்தையும் எடுத்துக்கொண்டு வடக்கிலிருந்து கீழாக இறங்கி வரும் என்றேன். Now keep your eyes on this, church. The devil is putting out this propaganda. And it's not the scripture. It's to confuse the mind of the unlearned, the unspiritual people. இப்பொழுது சபையே, உங்களுடைய கண்களை இதன் மேல் வையுங்கள். பிசாசு இந்த அறிவிப்பை செய்து கொண்டிருக்கிறான். அதுவோ வேதத்தில் இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமாய் இராத ஜனங்களின் சிந்தையை குழப்புவதற்காகவே இது இருக்கிறது. And we are living in the most glorious day that any people's ever lived, and yet in the darkest day for the unbelievers, that they in the most confusing time for those who don't know. ஜனங்கள் எப்போதும் ஜீவித்ததிலேயே மிகவும் மகிமையான நாளில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் அவ்விசுவாசிகளுக்கு ஒரு இருளான நாளாகவும் இதை அறியாத ஜனங்களுக்கு அவர்களுக்கு மிகுந்த குழப்பமான நேரமாயும் இருக்கிறது. It is remarkable at the day that we're living. And what a joy it is to know that your anchor holds. நாம் ஜீவிக்கின்றதான நாளில் இது குறிப்பிடத்தக்கதாயிருக்கிறது. உங்களுடைய நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது என்பதை அறிய அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கிறது. Now, today as we are approaching it in this dark evil time, now I do not like to call people's names, but I'm going to have to call somebody's name now, that I pray for the young man. And I pray all the time for him. இப்பொழுது இன்றைக்கு நாம் இதை இந்த இருளில் பொல்லாத காலத்தில் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் ஜனங்களுடைய பெயர்களை அழைக்க விரும்பவில்லை, ஆனால் நான் யாரோ ஒருவருடைய பெயரை அழைக்கத்தான் போகிறேன். ஆனால் அந்த வாலிப மனிதனுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா நேரத்திலும் நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன். But he is an instrument in the hands of the devil. And that is this man, Elvis Presley. ஆனால் அவன் பிசாசின் கரங்களில் ஒரு கருவியாயிருக்கிறான். அது இந்த மனிதன் எல்விஸ் பிரெஸ்லி தான். The people are gone boogie woogie or rock and roll
that same spirit to get the thing into the church. I like church music played like church music, and not rock and roll in the church. ஜனங்கள் இந்த பூகி ஊகிக்கும் அல்லது காட்டுத்தனமான ராக் அண்ட் ரோலுக்கும் போய்விட்டார்கள். அமெரிக்க ஜனங்கள் போய்விட்டார்கள். அதே ஆவியை கொண்டு அந்த காரியத்தை சபைக்குள்ளாக கொண்டு வர அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை இன்னிசையாக வாசிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். சபையில் ராக் அண்ட் ரோலாக அல்ல. But when they get these spirits, there's something behind this, and the devil puts himself out a challenger. ஆனால் இந்த ஆவிகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளும் போது அதற்கு பின்னால் ஏதோ காரியம் இருக்கிறது. பிசாசு அங்கே தன்னை ஒரு சவாலிடுபவராக வைத்துக் கொள்கிறான். And it happens to be that this poor, backslidden Pentecostal boy said the way he learned his maneuvers of jerking and shaking, he caught it and learned it in the church. இந்த பாவமான பின்வாங்கி போன பெந்தேகோஸ்தே பையன் அவன் இந்த அசைகிறதும் குலுங்குகிறதுமான அவனுடைய நடவடிக்கைகளை அவர் அதை சபையிலே கற்று அறிந்து கொண்டான் என்று கூறுகிறபடியே அது இருக்க நேரிடுகிறது. He is a member of the First Assemblies of God of Memphis, Tennessee. His pastor is a friend of mine. அவன் முதலாவது அசம்பிளிஸ் ஆஃப் காட் மெம்பிஸ் டென்னசியில் ஒரு அங்கத்தினன். அவனுடைய போதகர் என்னுடைய நண்பர்களில் ஒருவர். And he is the devil's instrument of deluding and deluding the minds of these teenagers, of getting them into a place. So they just left a place in Canada. I think they sent 14 young people to the insane asylum a few days after he was there. And all over the country. But the people have gone wild, frantically. அவன் இந்த வாலிபமானவர்களின் சிந்தனைகளை மயக்கிக் கொண்டும் தீட்டுப்படுத்திக் கொண்டும் அவர்களை ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லுகிற பிசாசினுடைய கருவியாயிருக்கிறான். அவர்கள் கனடாவில் ஒரு இடத்தை விட்டு அங்கே அவன் இருந்த சில நாட்களுக்கு பிறகு 14 வாலிப ஜனங்களை பைத்தியக்கார மையங்களுக்கு அனுப்பினார்கள் என்று நான் நினைக்கிறேன். தேசம் முழுவதுமாக. ஆனால் ஜனங்கள் காட்டுத்தனமாயும் மூர்க்கமானவர்களாயும் ஆகிவிட்டனர். The reason they do that is because they don't know anything better. Oh, how I wish that they know the Lord Jesus. How much better. I do not condemn. I feel sorry for the mortals. அவர்கள் மேலான எந்த காரியத்தையும் அறியாததே அவர்கள் அதை செய்ய காரணமாயிருக்கிறது. ஓ, எப்படியாய் எவ்வளவு அதிகமாக மேலாக அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அவர்களை கண்டனம் செய்யவில்லை. அழிந்து போகிறவர்களுக்காக நான் வருந்துகிறேன். And now, would not it be appropriate in the day that we live, that when things are going the way they are, and the idol of America is the Hollywood glamour girl, when she sets the pace of all America? நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களில் காரியங்கள் போய்கொண்டிருக்கிற விதமாக போய்கொண்டிருக்கையில் இப்பொழுது அது தகுதியாயிருக்காது. அமெரிக்காவின் விக்கிரகம் ஹாலிவுட் வசிக்கிற பெண்ணாக இருக்கிறது. அப்பொழுது அவள் எல்லா அமெரிக்கர்களுக்கும் நடையை அமைக்கிறவளாக இருக்கிறாள். When let her come out with her immoral dressings on, and practically every woman in America will fashion after her. அவள் தன்னுடைய ஒழுக்கங்கெட்ட ஆடைகளோடு வெளியே வரட்டும். நடைமுறையில் அமெரிக்காவில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய நாகரிகத்தை பின்பற்றுவாள். It was a heart pain to me not long ago standing in Rome when the newspapers give a headline of this woman that they had in the paper the other day is going to have a baby in Hollywood, a Roman. அண்மையில் ரோமாபுரியில் நின்று கொண்டிருந்த போது அவர்கள் அன்றொரு நாள் வைத்திருந்த செய்தித்தாளில் இந்த ஸ்திரீ ஹாலிவுட்டில் ஒரு பிள்ளையை, ஒரு ரோமனை பிரசவிக்கப் போவதாக இருந்தால் என்பதை குறித்த அந்த செய்தித்தாள்கள் ஒரு தலைப்பு செய்தியை கொடுத்த போது அது எனக்கு ஒரு இருதய வலியாக இருந்தது. And they said in the paper, the newspaper, which my friend Baron von Blomberg could speak 7 different languages and read the paper plainly. He said she may be an American goddess, but she's here a Roman prostitute. என்னுடைய நண்பனான பேரன் வான் பிளாம்பர்க் அவர்களால் 7 வித்தியாசமான மொழிகளில்
தெளிவாக செய்தித்தாளை வாசிக்க முடியும் என்று அவர்கள் செய்தித்தாள்களில் கூறியுள்ளனர். அவள் அமெரிக்க தேவதையாயிருக்கலாம், ஆனால் இங்கேயோ அவள் ஒரு ரோம விபச்சாரியாயிருக்கிறாள் என்றார். What a disgrace! Now they have to have things like that. That has to happen to cope with the spirit of the day. என்ன ஒரு அவமானம்! இப்பொழுது அவர்களுக்கு அந்த விதமான காரியங்கள் இருக்கத்தான் வேண்டும். அந்த நாளின் ஆவியோடு இசைந்து போகத்தக்கதாக அது சம்பவித்தாக வேண்டும். That's the reason that this church is coming in with the worship of Mary, of other women, and things. It's that same spirit under a religious head. அந்த காரணத்தினால்தான் இந்த சபையானது மரியாளையும் மற்ற பெண்களையும் மற்றும் காரியங்களையும் ஆராதித்துக் கொண்டு வருகிறது. அது ஒரு மத தலைமையின் கீழான அதே ஆவியாயிருக்கிறது. And that's the reason they have to get your mind off the unadulterated Word of God to produce that program. Sure. அந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த திட்டத்தை உருவாக்க கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய சிந்தையிலிருந்து விலக்க வேண்டியதாயிருக்கிறது. உண்மை. Do you see the twist that we're in? Do you see in the American youth what condition it's in? That's men and women up tomorrow. நாம் உள்ளுக்குள்ளாக சிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்தீர்களா? அந்த அமெரிக்க வாலிபரை நீங்கள் பார்த்தீர்களா? அது என்ன நிலைமைக்குள்ளாக இருக்கிறது? அதுதான் நாளைய புருஷர்கள், ஸ்திரீகள். No wonder Jesus said, except these days be shortened, no flesh would be saved. Therefore, I'm basing my thoughts here that we're at the end time. The Lord Jesus shall come soon. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவராகிலும் தப்பிப்போவதில்லை என்று இயேசுவானவர் கூறினதில் வியப்பொன்றுமில்லை. ஆகையினால் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்ற என்னுடைய கருத்தை இங்கே நான் அடிப்படையாக்கிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வருவார். But the spirit of the day, oh, can you see? Take on your thinking. Can you see what's happened? ஆனால் இந்த நாளின் ஆவியை உங்களால் காண முடிகிறதா? உங்களுடைய சிந்தனையை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன சம்பவித்திருக்கிறது என்று உங்களால் காண முடிகிறதா? Before this great onslaught coming on to bring the mark of the beast and to fulfill the scriptures by forcing the people after the hope is gotten, just like it is in other countries, force them into things that they do not accept, to cause the persecution and the boycott to come. மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவதற்கும் வேத வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கும் ஜனங்களை பலவந்தம் பண்ணவும் இந்த மகத்தான கடுந்தாக்குதல் வருவதற்கு முன்னதாக மற்ற தேசங்களில் இருப்பது போன்று ஒரு பிடியை பற்றிக்கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரியங்களை பலவந்தப்படுத்தி உபத்திரவத்திற்கும் வருகிற தடை விதிப்பிற்கும் காரணமாயிருக்கிறது. Can't you see America has fell for the glamour and the goddess, and this is paying the devil in the realm of flesh, making a way for this to present itself. Amen. அமெரிக்கா வசீகரத்திற்கும் தேவதைக்கும் விழுந்து போயிருக்கிறது உங்களால் காண முடியவில்லையா? மாம்சமான ஆதிக்கத்தில் பிசாசு அதைத்தானே அழிக்கும்படியாய் ஒரு வழியை கொண்டு போவதற்கு இதுவே ஆதாயமாயிருக்கிறது. ஆமென். I hope you understand this. Stay clear from it. I don't care how many DDs, PhDs, or ever what's behind it. It is a lie. நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதிலிருந்து தெளிவாக விலகிறீர்கள். எத்தனை டிடிக்கள், PhDக்கள் அல்லது அதன் பின்னால் என்ன இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது ஒரு பொய்யாயிருக்கிறது. For let every man's word be a lie and mine be true, saith the Lord. For heavens and earth will pass away, but my word shall never pass away. எல்லா மனுஷருடைய வார்த்தையும் ஒரு பொய்யாயும் என்னுடையவைகளே சத்தியமாயும் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் வானங்களும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. God's
short of that, they are eternally lost. Amen. தேவனுடைய நித்தியமான வார்த்தையானது மனிதர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. அதற்கு குறைவாக இருக்கிற எந்த காரியமும் அவைகள் நித்தியமாக இழக்கப்பட்டிருக்கின்றன. No matter what church you belong to, or where your name is, or what you have did, it's lost. God's word shall never fail. நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள், அல்லது உங்களுடைய பெயர் எங்கே இருக்கிறது, அல்லது நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள் என்று கவலையில்லை, அது இழக்கப்பட்டதாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. Now, so much for that, and I hope that you get it in the spirit it was given. You dear Catholic people, I am not belittling you. You are my friend. இப்பொழுது அது அவ்வளவானது. அது கொடுக்கப்பட்ட ஆவியில் நீங்கள் அதை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அருமையான கத்தோலிக்க ஜனங்களாகிய உங்களைத்தான் நான் உங்களை தரக்குறைவாக்கிக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் என்னுடைய நண்பர். And if you wasn't, what motive? If I stood here to fight back at you, I should go to the altar and get my heart right with God. நீங்கள் இல்லாதிருந்தால் உள்ளம் தான் என்னவாயிருக்கும்? திருப்பி உங்களிடம் சண்டையிடுவதற்கு நான் இங்கே நின்றிருந்தால் நான் பலிபீட தண்டைக்கு சென்று என்னுடைய இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொள்ள வேண்டுமே. I'm standing here with a heartache to have to say it, but a spirit, according to the word, that's pressing me to say it, and to warn the flock of who the Holy Spirit has made us overseers. நான் இதை சொல்லித்தானாக வேண்டும் என்ற ஒரு இருதய பாரத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு ஆவியானது வார்த்தையின்படியாய் இதை கூறும்படியாய் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. மந்தையை எச்சரிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்காணிகளாக ஆக்கியிருக்கிறார். And to see these great programs across the nation of literally making fun of that Bible, that it's like mud puddles that you walk through, no one could live by. தேசத்தினூடாக இருக்கிற இந்த மகத்தான நிகழ்ச்சிகளை காண்பது சரியாக வேதத்தை பரியாசம் செய்கின்றதா இருக்கிறது. அது நீங்கள் களிமண் சேற்றினூடாக நடந்து செல்வது போன்றுள்ளது. ஒருவராலும் அதன்படியாய் ஜீவிக்க முடியாது என்று கூறப்பட்டது. That is correct as soon as the flesh is concerned, but the Holy Spirit is the one who dominates and leads a person. May the Lord let you see the interpretation. அதே சமயத்தில் மாம்சத்தை பொறுத்த மட்டில் அது சரியாயிருக்கிறது. ஆனால் ஒரு நபரை ஆதிக்கம் செலுத்தி வழிநடத்துகிற ஒருவர் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். கர்த்தரே நீங்கள் அந்த வியாக்கியானத்தை காணும்படி செய்வாராக. God's word is first and last and eternal forever. God once speaks a word, it can never change. தேவனுடைய வார்த்தையே ஆதியும் அந்தமும் என்றென்றைக்கும் நித்தியமானதாயிருக்கிறது. தேவன் ஒருமுறை பேசுகிறதை அதை ஒருபோதும் மாற்ற முடியாது. God before the foundation of the world said in the beginning was the word. And what is the word? Is a thought expressed. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்றார். வார்த்தை என்றால் என்ன? வெளிப்பட்ட ஒரு சிந்தையாயிருக்கிறது. Father God, seeing the plan of redemption, he looked it over, seeing what Satan had did, and he thought, and he seen the only program is a thought now. But when he expressed it, it became a word, and once the word, it can never die. It has to be eternal. பிதாவாகிய தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை கண்டு அவர் அதை நோக்கி பார்த்து சாத்தான் என்ன செய்திருந்தான் என்பதை பார்த்தார். அவர் சிந்தித்து ஒரே திட்டத்தை அவர் கண்டார். இப்பொழுது அது ஒரு சிந்தனையாயிருக்கிறது. ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தின பொழுது அது ஒரு வார்த்தையானது. ஒரு முறை வார்த்தையாகிவிட்டால் அது ஒருபோதும் மறிக்க முடியாது. அது நித்தியமானதாயிருக்க வேண்டியதாயிருக்கிறது. For his word can more fail than he can. His word can more come lifeless than he can become lifeless. His word. அவர் மாறாதது போல அவருடைய வார்த்தையும் மாறாததாயிருக்கிறது. அவர் ஜீவனற்றவராய் ஆக முடியாதது போல அவருடைய வார்த்தையும் ஜீவனற்றதாக ஆக முடியாது. அவருடைய வார்த்தை Man of old through the ages has read this Bible. It's
inspired congregations ever since it was written. பண்டைய மனிதர்கள் காலங்களிலூடாக இந்த வேதாகமத்தை வாசித்திருக்கின்றனர். அது எழுதப்பட்டதிலிருந்து அது ஏவப்பட்ட சபைகளாயிருக்கிறது. I'd write you a letter, you might